குளித்து அடிக்க நாக்குகளை சுழற்றி போட்டு தீ ஆட்டமாய் ஆடியது. கார்மேக ஆசாரி வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமாயிருந்தது. வீட்டோரம் கொல்லம் பட்டறை. ஆசாரி மனைவி இறைவயிற்றோடு வீட்டுக்குள் மாட்டிக்கொண்டாள். பெருநாளி சனமெல்லாம் நெருப்பை அணைக்க ஓடியாடி திரிந்தாலும் உள்ளே சிக்கிய உயிரை காப்பாற்ற வழி தெரியாமல் தவித்தது. வறண்டு கிடந்த கண்மாய்க்குள்ளே வெட்டுக்கிடங்களில் கூட பொட்டு தண்ணி கிடையாது. எஸ்டேட் கிணற்றையும் நரகளை அள்ளி போட்டு மூடியாச்சு. வீட்டு பண்ட பாத்திரங்களில் மிச்சம் மீதி இருக்கும் தண்ணீரை கொண்டு வந்து ஆளாளுக்கு எரிந்தாலும் நெருப்பு புதியாட்டம் போட்டது. நிறை மாசமாய் கர்ப்பிணி வீட்டுக்குள் இருந்து அலறுகிறாள். திக்கெல்லாம் பரவிய தீ உள்ளே நுழைய இடம் தரவில்லை. விளையாட்டு காட்டுது. ஊற்றுகிற தண்ணீரை எல்லாம் வாங்கி கொண்டு சடசடத்து எரியுது. அடிக்கிற வெயிலுக்கும் காற்றுக்கும் பொறி பறக்குது. கார்மேக ஆசாரி பரிதவித்து